ஸோ வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு செம்மையான ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எஸ், நீங்கள் டைட்டிலில் பார்த்த ஒரு புது ஹெல்மெட் வாங்கியிருக்கேன், AXOR Venomous. அந்த ஹெல்மெட்டோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஒரு ஸ்மால் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி இந்த ஹெல்மெட் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். பண்ணிட்டு ஒரு ஸ்மால் ரைடு, ஸ்மாலில் ரொம்ப ஒரு பிக் ரைட், ஹோம் டவுன் மார்த்தாண்டத்தில் கன்னியாகுமரியிலிருந்து பாண்டிச்சேரி வரை போயிட்டு வந்துட்டேன். ஸோ அதோட ஒரு ஸ்மால் ரிவ்யூ கூட உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்ளிகேஷன். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஹெல்மெட்டோட பாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். AXOR ஹெல்மெட், அதோட பிராண்ட் நேம் அண்ட் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் தான். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவோட டாட் சர்டிஃபிகேட் அண்ட் யூரோப்போட ECE சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க சேஃப்டியில். ஸோ நல்ல ஒரு சேஃப்டியான ஹெல்மெட் தான் இது. ஸோ இப்போ ஹெல்மெட்டை அன்பாக்ஸ் பண்ணலாம் வாங்க. எஸ், ஒரு கிரே கலர் பேக்கில் கொடுத்துருக்காங்க. நல்லா சேஃப்டியாக வச்சுருக்காங்க. எஸ், இதுதான். எஸ் AXOR ஹெல்மெட் நல்ல பிராண்டிங் பேக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெல்மெட் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் ஹெல்மெட். இது இந்த AXOR பிராண்டில் இருந்து வினோமஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாடலோட நேம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸேப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது இந்த AXORோட லோகோ. அண்ட் ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஐ மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இந்த வினோமஸுக்கு ஏற்ற ஒரு டிசைன், அது ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஸோ இந்த ஹெல்மெட்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட். அந்த வைசர் இந்த கவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து எல் சைஸ். இந்த ஹெல்மெட் பார்த்திங்கன்னா ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் அண்ட் டபுள் எக்ஸ்ட்ரா லார்ஜில் எல்லாம் வருது. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. aerodynamic, ABS, ஆன்டி ஸ்க்ராட்ச், ஸ்ட்ரீட் ஸ்டைல் அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் D-ring. ஸோ அந்த D-ringனா என்னென்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ ஹெல்மெட்டோட ஒரு 360 டிகிரி லுக்கை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஹெல்மெட்டில் பார்த்திங்கன்னா டுவல் வைசர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் ஒரு வைசர் அண்ட் உள்ளோட ஒரு வைசர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்டில் கொடுத்துருக்க வைசர் பார்த்திங்கன்னா ஆன்டி ஃபாக் கோட்டிங்கோட வருது அண்ட் ஆன்டி ஸ்க்ராட்சும் கூட. அந்த ஆன்டி ஸ்க்ராட்ச்னால் ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆன்டி ஃபாக் கோட்டிங்னா நம்ம ஈவினிங் டைம் ஆர் ரைனி டைம் ஓட்டும்போது ஹெல்மெட்டு கிளாஸில் ஃபாக் ஃபார்ம் ஆகும். இதில் அந்த மாதிரி எதுவும் ஃபார்ம் ஆகாது. ஸோ அதுதான் ஆன்டி ஃபாக் கோட்டிங். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னர் வைசர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி ஆன் பண்ணுறதுனா சைடு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இழுத்து விட்டால் போதும், அந்த வைசர் ஓப்பன் ஆகிடும். எஸ், இது அந்த வைசர். இது ஒரு பிளாக் கலர் வைசர், கிளியர் வைசர் கிடையாது. ஸோ இந்த வைசர் எப்போ யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வெயில் டைமில் ஏதாச்சும் ஓட்டும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஏர் இன்டேக் உங்கள் ஃபேஸில் வேணும்னா இந்த ஃப்ரண்ட் வைசரை ஊற்றி விட்டுட்டு இந்த வைசரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஓட்டினா உங்களுக்கு நல்ல ஒரு ஏர் இன்டேக் இருக்கும். இந்த ஹெல்மெட்டில் பார்த்திங்கன்னா 3 ஏர் இன்டேக் கொடுத்துருக்காங்க. ஹெட் சைடில் 2 அண்டு சின் சைடில் 1. ஸோ இந்த ஏர் இன்டேக் இப்போ யூஸ் ஆகணும்னு பார்த்திங்கன்னா, இங்கே ஹெல்மெட் வச்சு ஓட்டும்போது எப்படி உங்கள் ஹெட்டு ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ அதை கூல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஏர் இன்டேக். இதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டு ஓட்டினீங்கன்னா உள்ளாடி இருக்க ஏர் சர்க்குலேட் ஆகும். ஸோ உங்கள் ஹெட்டு நல்ல கூலாக இருக்கும். ஸோ அந்த ஹோல் வழி தான் ஏர் இன்டேக் ஆகும். இது நீங்கள் வேணும் ஆன் பண்ணிக்கலாம், வேணும் ஆஃப் பண்ணிக்கலாம். அதை இழுத்துவிட்டால் போதும். அண்டு சின் சைட்லேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவும் ஏர் இன்டேக் தான்.
உள்ளாடி அந்த ஹோல் வழி ஏர் உள்ளே போய் கூல் பண்ணிவிடும். ஸோ இது நல்ல ஒரு ஃபீச்சர் தான் ஹெல்மெட்டில். ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க, அது வழி தான் ஏர் வெளியே போகும். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்து ஏரை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா ஏர் இன்டேக் ஆகி அது அவுட்லெட் போடுறது வந்து இந்த பின்னாடி அந்த ஸ்பாய்லர் அந்த ஹோல் வழி தான் வெளியே போகும். ஸோ ஹெல்மெட்டோட பின்னாடி இந்த ஸ்பாய்லரில் பார்த்திங்கன்னா கண்ணு மாதிரி 2 டிசைன் கொடுத்துருக்காங்க, ஐ மாதிரி. ஸோ இது வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும் நைட் டைமில். ஸோ பின்னாடி ஏதாச்சும் வண்டி வருதுன்னா பார்க்குறதுக்கு அந்த டிசைன் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ரோட் ப்ரெசன்ஸை கொடுக்கும் இந்த ஹெல்மெட்டு. கண்டிப்பாக நிறைய பேர் திரும்பி பார்ப்பாங்க இந்த ஹெல்மெட் வச்சுட்டு நீங்கள் ஓட்டுனீங்கன்னா. ஸோ இந்த ஹெல்மெட்டோட பேடிங்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீமியமாக இருக்குது. ஸோ நல்லா ஃபினிஷிங்கும் சரி, அந்த லெதர் குவாலிட்டியும் சரி நல்ல ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது பேடிங் பார்க்குறதுக்கு. நல்ல குஷனிங் இருக்குது அண்டு சின் கார்டு வேறு கொடுத்துருக்காங்க, அது ரொம்பவே நல்ல விஷயம். இந்த ஹெல்மெட்டோட லாக்கிங் பார்த்திங்கன்னா டியரிங்னு சொல்லுவாங்க இதோட பேர். ஸோ நல்ல ஒரு ப்ரொட்டெக்ஷனான ஒரு லாக் சிஸ்டம் தான் இது. ஸோ இருக்கிறதுலேயே ரொம்ப நல்ல ஒரு ப்ரொட்டெக்ஷன் கொடுக்கக்கூடிய லாக் சிஸ்டம் தான் இது. இதோட பேர் வந்து டியரிங். இதை எப்படி டை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டியரிங் லாக்கை எப்படி லாக் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியாது ஹெல்மெட் மாட்டிட்டு. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இதை கிளியராக பாருங்கள், இப்படி தான் லாக் பண்ணணும். லாக் பண்ணியாச்சு, இனி இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா 3 கலர் வருது. ஸோ இந்த வினோமஸ் மாடல், இந்த ஆக்ஸாரில் இந்த வினோமஸ் மாடலில் வந்து 3 கலர் வருது. ஸோ ஒன்று நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ப்ளூ கலர் அண்ட் அனதர் ஒன் கிரே கலர் அண்ட் க்ரீன் கலரில் வருது. இந்த 3 கலரில் வருது. இந்த 3 கலர்லையும் பார்த்திங்கன்னா கிளாஸி ஃபினிஷிங் இருக்குது, மேட் ஃபினிஷிங் இருக்குது. ஸோ 3 கலரில் வருது, கிளாஸி ஃபினிஷ் அண்ட் மேட் ஃபினிஷிங், இந்த 2 மாடலில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆக்ஸார் பிராண்டில் வர எல்லா ஹெல்மெட்டும் பார்த்திங்கன்னா டாட் சர்டிஃபிகேட் அண்ட் ECE சர்டிஃபிகேட்டோட வருது. ஸோ நம்ம இந்தியாவில் எப்படி ISE சர்டிஃபிகேட் இருக்கோ அது மாதிரி தான் அமெரிக்காவோட டாட் சர்டிஃபிகேட் அண்ட் யூரோப்போட ECE சர்டிஃபிகேட்டோட வருது. ஸோ சேஃப்டியில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்பர் 1 ஹெல்மெட் தான் இது. ஸோ தைரியமாக வாங்கலாம் இந்த ஹெல்மெட்டை. அண்ட் சர்டிஃபிகேட் வைஸில் சரி, எல்லாத்துலேயும் சரி. இந்த ஹெல்மெட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா 1500 கிராம் தான், அது 1.5 கிலோ தான் இந்த ஹெல்மெட்டோட வெயிட். ஸோ நார்மலான எல்லா ஹெல்மெட்டோட வெயிட்டில் தான், எல்லா ஹெல்மெட் இந்த வெயிட்டில் தான் வரும். 100, 300, 400, 500, 600 இந்த கிராம் தான் வரும். ஸோ வெயிட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது, மேனேஜ் பண்ணக்கூட வெயிட்டு தான். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்ஸார் வெனாமஸ் ஹெல்மெட்டோட ஒரு ஸ்மால் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஹெல்மெட்டை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் see you in the next video. Till then, bye bye.